இங்குள்ள அனைத்து தோழர்களுக்கும், அதேபோல் இதுவரை பேசி முடித்திருக்கிற தோழர்கள், நன்றி உரையாற்ற இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சிவப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இருக்கிற மிக முக்கியமான காலகட்டத்தில் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் உண்மையிலேயே இது போன்ற தலைவர்களை மக்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துவது அவசியமான என்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையிலே இது பகத்சிங் நினைவு நாள் மட்டுமல்ல. பகத்சிங் தலைமை தாங்கிய ஒரு தலைமை. ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கட்டியமைத்து, அன்று காங்கிரஸ் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மிக செல்வாக்கு பெற்ற ஒரு அமைப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு சிறப்பானதொரு இயக்கத்தை கட்டியமைத்து, மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுத்த தோழர் தலைமை தாங்கியவர் தோழர் பகத்சிங். ராஜகுரு, சுகதேவ், பகத்சிங் இவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டு பிரிட்டிஷாரால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டவர். அவர்களுடைய நினைவை போற்றுவது என்பது அவருடைய நினைவு மட்டுமல்ல. அவர்கள் அனைத்து இது போன்று தியாகம் செய்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சமூக மாற்றத்திற்காக யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களுடைய அடையாள சின்னம். அவர்களுக்கான எல்லா அந்த தியாகத்தையும் நினைவு கூறுகின்ற வகையிலே இந்த பகத்சிங்குடைய நினைவு நாளை இந்த நினைவு கூறுகிறோம். எல்லாருமே மிகப்பெரிய அளவுல என்ன பேசப்படுறாங்கன்னா, அவருடைய தியாகம் உண்மையிலே மிக நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தியாகம். ஏன்னா குறைந்த சிறிய வயதில், அதாவது 23 வயசு முடிஞ்சு 24வது வயசுல போயிட்டு இருந்த காலகட்டம். அப்போ அவர் கொல்லப்படுறார். அதாவது தூக்கிலேற்றப்படுகிறார். அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே அதே வயசு தான். 23, 24, 25 இவ்வளவுதான். மொத்த பேருடைய வயசும் மொத்த பேருக்குமே இந்த வயசு தான். இவ்வளோ சிறிய வயதுல இந்த நாட்டுக்காக மிக தெளிவோடு இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இந்த HRA அதுக்கு முன்னாடி இந்துஸ்தான் ரெவல்யூஷனரி பார்ட்டி இத உண்மையிலே ஒரு சோசியலிச பார்ட்டியாக ஆர்மி ஆக்சுவலா ஒரு சோசியலிச ஒரு அமைப்பாக மாற்றியதில் இந்த பெரோஷா காட்லா மைதானம், அந்த மைதானத்துல கூடி முடிவு செய்து அது ஒரு சோசியலிசத்தினுடைய அதாவது இது சோசியலிச கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த ஒரு மாநாடு 1928. அதுல கூடி முடிவெடுத்தவர்களுடைய மொத்த பேருடைய எண்ணிக்கையே 10 பேர் தான். பல பேர் அழைக்கிறாரு, நேர்ல போறாரு. பல பகுதிகள் இந்த பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாதிரி பல பகுதியில் வங்கதேசத்துல இருந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஆனா அந்த நேரத்துல பல பேர் சிறையில இருக்கிறாங்க. அவர் அவரை போய் பேசி பார்த்து கூப்பிட்டு வரதுக்குள்ள எல்லாருமே சிறையில இருக்கிறாங்க. அதுல வந்தவர்கள் 10 பேர். இந்த 10 பேர்கள் கூடி முடிவெடுத்து எவ்வளவு பெரிய இயக்கம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சம்பவத்தை சொல்லும்போது தெரியும். இவரோட சிறையில் இருந்தவர் ஜதீந்திரநாத் தாஸ். எல்லாருமே இவரை பயங்கரவாதி பயங்கரவாதின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிறையில் இருக்கிற சிறைவாசிகளுக்காக அவர்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்காக போராட முடிவெடுத்து, அப்போ பகத்சிங் ஒரு சொல்றாரு, உண்ணாவிரதத்தை முடிவெடுத்து விட்டால் எப்பொழுதும் பின்வாங்கக் கூடாது என்ற முடிவில் உண்ணாவிரதம் இருக்கணும். சிறையில் இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் உண்ணாவிரத போராட்டம். சாதாரண போராட்டம் இல்ல. ஏன்னா அதனோட எவ்வளவு உறுதியானவர்கள் அப்படின்றது ஏதோ இவர்கள் துப்பாக்கி தூக்குனாங்க, ஏதோ சுட்டாங்க, இப்படிதான் பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலேயே சாண்டர்சன் கொலை வழக்கு உட்பட அவர்கள் எல்லாமே ஏதோ ஒருத்தரை கொன்னுட்டா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்ற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைகள் எல்லாம் செய்யல அவர்.
அவர்கள் மக்களை திரட்டுவதும், அதனுடைய ஒரு பகுதியாக இதையெல்லாம் தவிர்க்க முடியாது என்ற நிலையில் செயல்பட்டதும் அப்படின்ற அடிப்படையில தான் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு மக்களை திரட்டி இருந்தார்கள், எந்த அளவுக்கு இவர்கள் அதாவது மக்களை திரட்டி மக்கள் இயக்கமாக மாற்ற அதுக்கான அந்த அந்த நேரத்துல தான் இவர் வெடிகுண்டு வீசி உள்ள போய் அது மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே அ காங்கிரஸ்ல இருந்த மக்கள் மயமாக்கப்பட்ட அந்த இயக்கத்தின் பின்னாளில் தான் வராங்க. குறிப்பா ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய மிகப்பெரிய ஈர்ப்பு, இவர்கள் எல்லாருமே இந்த அரசியல் கட்சியின்பால் அ அ இந்த மாரி ஒரு புரட்சிகர இயக்கத்தை நோக்கி வர வேண்டியது இருக்குது. குறிப்பா இதை நோக்கி வந்ததற்கான அடிப்படை காரணத்த சொல்லிட்டு அந்த உறுதியான விஷயத்த சொன்னா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு அதுல வந்து எல்லாருமே ஈர்க்கப்பட்டு வந்தார்கள். அவர் எழுதுறாரு 16 வயசுல கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. உண்மையிலேயே சமஸ்கிருதத்தை பத்தி எழுதுகிறாரு. அது எந்த அளவுக்கு அதாவது பயன்படுத்த முடியாத அளவுக்கு மொழியா இருக்குது. அது எந்த அளவுக்கு மத்தவங்கள அடிமைப்படுத்துறதா இருக்குது. பஞ்சாபை எப்படி வந்து பஞ்சாப் மொழிய எப்படி இதுவா இருக்குது. பஞ்சாப் மொழியை உயர்த்தி பேசி எப்படி சமஸ்கிருதம் எப்படி தடையாக இருக்கிறது என்பதை கூட பேசியிருக்கிறார். ஆனால் நெறைய கட்டுரைகள் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறார். அது வேற. 4 மொழிகளை தெரிந்தவர். ஏன் இதுக்கு சொல்றேன்னா, 16 வயதில் தெளிவோடு இருந்திருக்கிறார். அவருடைய சிறை குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் படிச்சத சிறை குறிப்புகள்ல அவர் எழுதியிருக்கிறார். யார் யாரெல்லாம் அவர் வந்து அந்த குறிப்பெடுத்து வச்சிருக்கிறார் என்றத ஒரு பட்டியல பார்த்தா அவ்ளோ பெரிய பட்டியல் இருக்கு. மக்சிம் கார்கி, தஸ்தோவெஸ்கி கலை இலக்கியவாதிகள் உட்பட அன்னைக்கு இருந்த மார்க்சியம், மார்க்சியத்துக்கு எதிரான கருத்துக்களை பேசியவர்களுக்கு கூட படித்திருக்கிறார். படிச்சுட்டு தான் அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வராரு. ஏதோ வந்து அ ஒரு ஒரு ஈர்ப்புல எல்லாருமே கம்யூனிசம், கம்யூனிசம்னு ஒரு அந்த ஈர்ப்புல வந்துடல. ஒரு அறிவுபூர்வமான அடிப்படையில் தான் உள்ளே வந்தார். கம்யூனிச சித்தாந்தத்தை தழுவினார். லெனினை பற்றி, மார்க்ஸை பற்றி, மார்க்ஸை விமர்சித்து எழுதிய கட்டுரைகளைப் பற்றி, இப்படி பல விஷயங்கள் அன்னைக்கு இருந்த பல அறிஞர்கள் பெர்ட்ராண்ட் ரசல் உட்பட, அன்னைக்கு இருந்த பல அறிஞர்களைப் பற்றின விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கு சிறை குறிப்புகளில் பார்க்க முடிகிறது. தோழர் சிவகுமார் தோழர் சொன்னாரே, அது மிக முக்கியமானது. எல்லா நூலகங்களிலும் போய் வாசித்தவர். வாசிப்பென்றால் ஒரு அரசியல் தெளிவோடு அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வாசித்தவர். அதனால தான் ஒரு அடுத்தடுத்த நிலைகளுக்கு வேகமா வளர்ந்துட்டு போனதுக்கான அடிப்படையா மாறுச்சு. சிறைகளில போயலோட அவர் படிச்ச அந்த குறிப்புகளை வைத்து பார்த்தா, மதத்தை பற்றி எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்ற குறிப்புகளை எல்லாமே எடுத்திருக்கிறார். அப்படி சிறையில் இருந்த கட்டத்தில் தான் ஜதீந்திரநாத் அந்த அடிப்படை சிறைவாசிகளுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடியபோது உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். 63 நாள் போராட்டம், உண்ணாவிரதம். வலுக்கட்டாயமாக உணவு மூக்கின் வழியே ஏற்றப்பட்டு, அது சுவாச குழாயின் வழியே போய், அங்கே பால் தான் மூக்கு வழியா ஏற்றப்பட்டது. அது சுவாச குழாயின் வழியா போனதுனால, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நிமோனியா வந்து, கொஞ்சம் கொஞ்சமாக 63 நாளில் உயிர் துறந்தார். இவர லாகூரிலிருந்து கல்கத்தாவுக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் லட்சக்கணக்கான மக்கள் அன்னைக்கு இருந்த இதுவுல சொல்லுறாங்க. கிட்டத்தட்ட 7,00,000, 8,00,000 மக்கள் அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அன்னைக்கு கூடி நின்னு அவர்களை இன்னும் சொல்லப்போனா உணர்ச்சி பிழம்பால் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். எவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றிருந்தார்கள்ன்றதுக்காக சொல்றேன். இந்த அமைப்பில் செயல்பட்ட ஜதீந்திரநாத் தாஸ் 63 நாள் உண்ணாவிரதம் என்பது வரலாற்றில் இதுவரையில் பார்க்காத உண்ணாவிரதம். நீர் மட்டுமே அருந்தி 63 நாள் போராடி, அதுவும் கடைசியில வலுக்கட்டாயமாக ஏற்றப்பட்ட பால் சுவாசக் குழாயின் வழியாக போனதனால் இறந்தவர். அவருக்கு வரவேற்பு லாகூரிலிருந்து கல்கத்தா வரையில் சென்றபொழுது, அந்த இறப்புக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கிட்டத்தட்ட 7,00,000 பேர், 8,00,000 பேர் குழுமி நின்னு ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இத நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவ்ளோ செல்வாக்கு பெற்றவர்கள். அதனால தான் இது இத சொல்லிட்டு அவருடைய கொள்கைகளுக்கு போவோம். அதனால தான் இவங்கள தூக்குல போட்டது கூட அவசர அவசரமாக தூக்கில் போடப்படுது. மறுநாள் 24ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு போட வேண்டிய தூக்கு நிறைவேற்ற வேண்டிய தூக்கு தண்டனை.
அவசர அவசரமாக ஏன்னா அந்த வக்கீல் வராரு. கடைசி அதுக்கு முன்னாளு. அப்போ வந்து அவர பார்க்கறதுக்காக வந்து பார்த்துட்டு அவரு சொல்றாரு, "உங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேத்தப்போது." அப்ப கூட கேட்கிறாரு, "என்ன புத்தகம் கேட்டேனே அத எடுத்துன்னு வந்தீங்களான்னு?" அரசு முடிச்சு தான் அப்பதான் குடுக்குறாங்க. இந்த அரசம் குறிச்சு அங்கேயே படிக்க ஆரம்பிச்சுட்டாராம். முடிக்கணும்னு. இல்ல நீங்க நாளைக்கு தூக்கு நிறைவேற போகுது. எப்படி இதெல்லாம் படிக்க முடியும்? இன்னும் 12 மணி நேரம் இருக்குதுல்லன்னு. இல்ல, இல்ல. இன்னைக்கே தூக்கு நிறைவேற்ற மாரி சொல்றாங்க. அப்படியா? இந்த அடிமை அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு இன்னும் சீக்கிரம் விடுதலை கிடைக்குதா? சரி பரவால்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குறுகிய நேரத்தில் கூட அந்த அரசும் புரட்சியும் படித்தவர். அது பொதுவா வந்து சொன்னா, அப்பதான் எத்தாந்து குடுத்த புத்தகம். அதை கூட அந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து விடுவதற்காக வேக வேகமாக படிக்கிறார். அப்படி சிறையில் அவசர அவசரமாக நிறைவேற்றப்பட்ட தூக்கு தண்டனை. அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், 2 முறை காந்தி அழைத்து பேசி, அவர் இர்வினோட போடப்பட்ட ஒப்பந்தத்தில் எந்த இடத்திலும் பகத்சிங்கினுடைய மற்றவர்களுடைய விடுதலையை பற்றி எந்த கோரிக்கையும் வைக்காமல் ஒரு ஒப்பந்தத்தை இர்வினோடு போடப்பட்டு, அதை எந்த இடத்திலயும் காங்கிரஸில் இருந்த மற்ற தலைவர்கள் கேள்வி கேட்பாரற்று காந்தியின் செல்வாக்கால் நேருவும் கேட்கல, சுபாஷ் சந்திர போஸும் கேட்கல, யாரும் கேட்கல. அப்படி இருந்த கட்டத்தில் அவசர அவசரமா அவரும் காந்தி உங்களுக்கு என்ன சட்டப்படி செய்யணுமோ அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கைவிரித்த கட்டத்தில் தான் இந்த அவசர அவசரமாக இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றும். 23ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றி பாடி கூட ஒப்படைக்கல. ஏன்னா மிகப்பெரிய கிளர்ச்சி வந்துரும். உடனே டிஸ்போஸ் பண்ணும் பாடிய. எவ்வளவு கொடுமை பாருங்க. அந்த பாடிய முதல்ல ரவி ரவி ஆற்றல் சொல்லக்கூடிய ஆற்றல்ல வந்து முதல்ல கரைக்கிறதுக்காக திட்டமிடுறாங்க. அப்புறம் சட்லஜ் இதுல போறாங்க. அங்க எப்படி உடனடியா எரிய விட்டுறாங்க. அவசர அவசரமா எரிய விட்டுறாங்க. சரியா எரியல. அங்க மக்கள் வருகின்ற அத கேள்விப்பட்டு மக்கள் திரண்டு எழுந்து வராங்கன்றது செய்தி கேட்டவுடனே அரைகுறையாக அப்படியே அந்த அரைகுறையாக எரிந்திருந்த அந்த எல்லாத்தையும் அப்படியே ஆத்துல தள்ளிட்டு ஓடுறோம். ஆனால் அப்படி செய்யவில்லை என்று அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் அதாவது அந்த கட்டத்துல மாவட்ட இதுல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற நீதிபதி சொல்றார். அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் முறையா தான் செஞ்சேன். ஆனால் சாம்பல் கூட மக்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதில் அந்த சாம்பலை கண்டு மண்டியோம். வாழ்ந்தபோது பயந்ததை விட, அவர்கள் செத்த பிறகு இருக்கிற பயம் இருக்குதே, அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அஞ்சுது. அந்த சாம்பலை கொண்டு கூட தன்னை அதாவது அதை வைத்து கூட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருப்பார்களோ என்ற அச்சத்தில் பயந்து கிலி பிடித்து நடுங்கியவர்கள். எந்த அளவுக்கு செல்வாக்குன்றது அப்போ புரிஞ்சுக்கணும். ஏன்னா கொன்னுட்டாங்க. மக்கள் செல்வாக்கு இல்ல. குடுத்துற வேண்டியது தானே! அப்படி இல்ல அது. அன்று காந்தியே அஞ்சும் அளவுக்கு அவருடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தில் இருந்தது. எங்கு இதன் பின்னால் இளைஞர்கள் சென்று விடுவார்களோ என்ற அச்சம் அங்கே காங்கிரஸில் மிதவாதிகள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. இதுதான் அவருடைய உச்சமான அவருடைய செல்வாக்கு மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு இருந்தது. அதனால தான் அவர் மக்களை திரட்டி இதை சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். கிட்டத்தட்ட 1928க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியல் கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சுட்டார். அதுக்கப்புறம் முழுக்க அரசியல் கட்டுரைகள் தான். தொடர்ச்சியாக பல இதழ்களில் அவர் எழுதுகிறார். கீர்த்தி, இப்படி போன்ற பல்வேறு கட்டுரைகள்ல நெறைய கீர்த்தி கட்டுரைகள்ல எழுதுறாரு, அந்த பத்திரிக்கையில. அந்த மொழிபெயர்த்ததும் நெறைய அந்த கீர்த்தி பத்திரிக்கையில இருந்தது தான் வரும். இப்படி பல பத்திரிகைகளில் அவர் நெறைய இதழ்களில் தனிப்பட்ட இதுல அனுப்புறது, பல நோட்டீஸ்களை போட்டது எல்லாத்துலயுமே அவர் மிகப்பெரிய அளவுக்கு ஆகையால் தான் இந்த நேரத்தில் அவரோடு சேர்ந்து பயணித்து, போராடி உயிர் நீத்த ஜத்தீந்திரநாத் தாஸும், பகவதி சரண் ஓராவும், ஆத ஆசாத்தும் இப்படி பல பேர் அதில் உயிருக்கு படுகேஷ்வர் தத்து இப்படி போன்ற எண்ணற்ற தோழர்கள் அவரோடு பயணித்து பல நேரங்களில் முன்கூட்டியே இறந்தவர்களும் உண்டு. அவருக்கு பிறகு இறந்தவர்களும் உண்டு. அவ்ளோ பெரிய போராட்டத்தை, அவ்ளோ பெரிய
சக்தியை அரவணைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போகும் வேளையில்தான் அவருடைய இறப்பு அல்லது அவருடைய படுகொலை ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா பகத்சிங்கிற்கு பிறகுதான் ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் ஈர்க்கப்பட்டாலும் கூட, பல வகையில் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய இது என்னன்னா, முழு விடுதலை, பூரண ஸ்வராஜ் நோக்கி மிக வேகமாக முதல்ல கோரிக்கை வச்சுடுறாங்க. அதனால அந்த கோரிக்கையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்கு காங்கிரசுக்கு ஆளாக வேண்டிய நிலைமைக்கும் வந்து ஒரு நிர்பந்தம் கொடுத்து இப்படிப்பட்ட தோழர் பகத்சிங்கினுடைய நினைவுதான் அவரோடு சேர்ந்து பயணித்த அத்தனை உயிர் நீத்த அத்தனை தோழர்களின் நினைவுதான் இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நேரு பத்தி சொல்லியிருக்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்கிறாரு, பல பேரும் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே பல தலைவர்களை பற்றியும், பல நாடுகளை பற்றியும், ரஷ்ய புரட்சியை பற்றியும் பல பல வகையில் சிந்தித்து, புரிந்து கொண்டு செயல்பட்டவர். அவருடைய சிறை குறிப்புகள் அதுக்கு சாட்சி. சிறை குறிப்புகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யார் யார் நோட்ஸ் எந்தெந்த இடத்துல முக்கியமான பகுதி எதை சொல்லுகிறதுன்றது அதை படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். மதத்தை பற்றி சொல்லுகின்ற விஷயமா பெட்ரான் ரசலினுடைய அந்த பகுதியில் இருந்தாலும் சரி, பல பகுதிகளில் மதத்தை பற்றின ஒரு அதாவது நாத்திகம் பேசுவதும், மதத்தை எவ்வளவு பார்ப்பது, எப்படி பார்ப்பது என்பதை கூட ஒரு புரிதல் இருக்கு. உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் விவசாயிகள், தொழிலாளர்களுடைய போராட்டத்தை மையமாக வைத்து வ.உ.சிக்கு பிறகு வ.உ.சி வந்து ஒரு தேசிய நிலையில் வைத்தார். ஆனால் ஒரு சோசலிச நிலையிலிருந்து ஒரு வர்க்க புரட்சியை நடத்த வேண்டும் என்ற நிலையிலிருந்து ஒரு வர்க்க போராட்டத்தை முதன்மையாக கொண்டு விவசாயிகள், தொழிலாளர்களுடைய ஒற்றுமையை, விவசாய தொழிலாளர்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக போராட்டத்தை நடத்தி சாதிக்க வேண்டும் என்று வைத்தவர் பகத். அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. முக்கியமான புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அது சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, சுதந்திரத்தை பற்றின பார்வையில் பல்வேறு வகையில் இருந்தது. காந்திக்கு ஒரு பார்வை இருந்தது, நேருக்கு ஒரு பார்வை இருந்தது, போஸுக்கு ஒரு பார்வை இருந்தது, எல்லாருக்கும் ஒரு பார்வை இருந்தது. ஆனால் எல்லாருக்கும் தேசிய பார்வை இருந்தது. அதாவது ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்புக்கான பார்வை கூட இருந்தது. அதை எப்படி பெற முடியும் என்று நினைத்தார்கள் என்றால், அவர்களுடைய மனமாற்றத்தின் மூலமாக, அவர்களை சீர்திருத்தத்தின் மூலமாக மாற்ற முடியும் என்று கருதி கொண்டிருந்த நிலை. அல்லது அவர்களோடு சமரசம் கண்டு ஏதோ ஒரு வகையில் பேசி அதை பெற்றுவிட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த வேளையில், இல்லை ஒரு வர்க்க போராட்டத்தின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும் என்று முழுதாக நம்பியவர், அதற்காக எழுதியவர் தோழர் பகத்சிங். சுபாஷ் சந்திர போஸ் கூட தேசிய விடுதலை போராட்டம், தேசிய விடுதலை முதன்மையானது, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். நேரு தேசிய விடுதலை பத்தி பேசினாலும் சோசலிசம் அல்லது இங்க இருக்கிற மாற்றங்களை பொறுத்தவரையில ஒரு சீர்திருத்தத்தின் மூலமாக மாற்றிவிட முடியும். முதல்ல தேசியத்தை பத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சார். ஆனால் அவர்தான் தேசிய விடுதலையும் உள்நாட்டில் ஜனநாயக புரட்சியும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று அறிவித்தவர். அதே போல் அதை ஒட்டி அதன் தீர்மானம் போட்டு செயல்பட்டவர். அதுதான் அதுல முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த கட்டத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி பெற்று ஒரு உருவாகி அந்த கரு உருவாகி ஒரு முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே பகத்சிங் எழுதிய அத்தனை எழுத்துக்களும் அதற்கு சாட்சி. 1928 தீண்டாமை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். நூர் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய பம்பாய் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்றாரு, இங்கே எந்த பொது உரிமையுமற்று மக்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். தீண்டாமை, அதாவது தண்ணி அள்ளுவதற்கு கூட, தண்ணி குடிக்கிறதுக்காக குளத்தில் போய் தண்ணியை அள்ளி குடிப்பதற்கு கூட, அதை எடுப்பதற்கு கூட உரிமையற்று இருக்கிறார்கள். தீண்டாமையால் அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழில் அடிப்படையில் ஒரு தொழிலை காரணம் காட்டி ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இழிவான தொழில் என்று ஒதுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் மிக மோசமான கொடுமை. இதையெல்லாம் நீக்க வேண்டும். அதற்கு உண்மையா முதல்ல விஷயம் அவர்களுக்கு என்ன தரணும்? அவர்களுக்கு முதல் பொது உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் என்று அது சொல்லிட்டு சொல்றாரு பகத்சிங். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, பம்பாய் சட்டமன்ற உறுப்பினர். அவர் ஒரு முஸ்லீமு. இப்படி சொன்னதுனாலேயே அவரை மதம் மாற்றத்துக்காக சொல்றாரு
அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல என்ன இருக்குது? எங்க எவன் எது தரேன்னு சொல்றானோ, அங்க அதுக்காக மக்கள் மாறுகிறார் என்றால் அவருடைய பிரச்சனை அது. நீ குடுக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. அவர்கள் அங்கே இருக்குது என்றால் அவர்கள் போகத்தானே செய்வார்கள் என்று சொல்லுகிறார் பகத். அவருடைய பார்வை. தீண்டாமையினுடைய வடிவம், கொடுமை எப்படி இருக்கிறது? அதை அணுகுகின்ற ஜனநாயக முறை எப்படி இருக்கிறது? ஆனால் மாற்றம் எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால், இந்த சமூகத்தினுடைய பொது உரிமையை பாதுகாப்பதும், அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதும், நீங்களும் சமம் என்று அந்த அடிப்படையை அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு எல்லா உரிமைகளும் அவருக்கு சமமாக தர வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நேரத்துல ஒரு பெரிய இது என்னன்னா, வேதத்துக்கு திரும்புங்கள். அன்னைக்கு இருந்த பெரியது. வேதம் படிக்கணும், பூணூல் போடணும் எல்லாருக்கும் அப்படின்றது தீண்டாமை ஒழிப்பு போராடணும். அதான் சொன்ன அற்ப விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது. இந்த இதுலயே தான் சொல்றாரு. அற்ப விஷயம். நீ பூணூல் போட்டா, வேதம் படிச்சுட்டா, அவனுக்கு சம உரிமை கிடைச்சிருமா? பொது உரிமை கிடைச்சிருமா? அரசியல் உரிமை கிடைச்சிருமா? இதற்காக போராடுவதுதான் தீண்டாமையை ஒழிக்கும் அப்படின்னு ஒரு தீண்டாமை ஒழிப்பில் கூட அந்த சமூக விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பை உள்ளடக்கிய சமூக விடுதலையை பேசியவர் தோழர் பகத்சிங். அதான் முரண்பட்ட ஜனநாயகவாதியினுடைய முக்கியமான விஷயம். இவங்க தாத்தா ஆரிய சமாஜ்ல இருந்து வந்தவர். பகத்சிங் அதனாலேயே ஒரு ஆரம்ப கட்டத்துல ஒரு பக்தி உண்டு. ஆரிய சமாஜத்துல வந்ததுனால. ஆரம்பத்துல சமஸ்கிருதத்தின் மீது ஒரு இது பார்வை உண்டு. ஏன்னா அப்பெல்லாம் வேதத்துக்கு திரும்புதல் என்று ஆரிய சமாஜத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஆனால் இவருடைய அப்பா அவர் எழுதுற ஒரு கடிதம் எதுக்கு திருமணத்திற்கு நிர்பந்திப்பதை மறுத்து ஒரு கடிதம் எழுதுகிறார். ஏன் இங்கே குறிப்பிடுகிறார் என்றால் எப்படி அது அவருடைய சமூக பார்வை இருக்கிறது என்று. நீங்கள் ஒரு தேசியவாதி, சித்தப்பா இப்பதான் சிறையிலிருந்து செத்தார். அவருடைய சித்தப்பா சிறையிலிருந்து செத்து இருக்கிறாரு. இன்னொருத்தர் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நாடு கடத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவங்க அப்பாவை பார்த்து நீ பல தடவை சிறையில போய் வந்திருக்கிற. உன் வழியில வரும்போது நான் மட்டும் வேறையா? நானும் அந்த வழியில வந்தவன் தான். அதனால இந்த நாட்டிற்கு என்னை அர்ப்பணித்துக் கொண்டு நான் செயல்படுவது என்று தீர்மானித்து விட்டேன். எனக்கு திருமணம் வேண்டாம். நான் இந்த சமூகத்துக்கு, சமூக மாற்றத்திற்காக நான் பாடுபட போகிறேன் என்று எழுதி வைத்து விட்டு போகிறார். ஏதோ சொல்லிக்காம கொள்ளிக்காமலாம் ஓடில்ல. என்னை நிர்பந்திக்காத. நம்ம பாரம்பரிய குடும்பமே இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடியது அப்படின்னு சொன்ன. அதுதான் கடைசியில ஒரு கடிதத்தை எழுதியிருப்பார். எதுக்கு? அவருக்கு மன்னிப்பு கோரி மன்னிப்பு தர மாதிரி அவர் தூக்கு தண்டனையிலிருந்து விதிவிலக்கு கொடுத்து செய்யறதுக்காக. அப்போ அவர் மிகப்பெரிய சினம் கொண்டு அவங்க அப்பாவுக்கு சொல்றாரு, நீயா இருந்தே விட்டேன். இல்லைன்னா உன்னெல்லாம் துரோகின்னு சொல்லியிருப்பேன். உன் பலவீனம் அப்படி இருக்குதேன்றதுக்காக நான் விட்டுட்டேன். என் தோழர்களை விட்டு விட்டு நான் மட்டும் தனித்து இருப்பதா? நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சேர்ந்து போராடி இந்த நாட்டிற்காக, அதாவது எங்களுக்காக போராடுவதல்ல, இந்த நாட்டின் அரசியலுக்காகவும் விடுதலைக்காகவும் போராடுவது. அவங்க சிறையிலேயே அதுதான் சபதம். எந்த நிலையிலும் நீதிமன்றத்தில் தனக்காக வாதாடுவதல்ல, இந்த நாட்டின் விடுதலைக்காக வாதாடுவது என்று சபதம் மேற்கொண்டுதான் அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் பேசினார்கள். அது பிரச்சார மேடையாக பயன்படுத்தினார்கள். அவர்களும் வாதாடி வெளியேறதுக்கெல்லாம் வரல. எந்த இடத்துலயும் அப்படி பேசல. அதான் அவங்க சொல்றாங்க. அது குறிப்பாவே சொல்றாங்க. தனக்காக போராடி, தனக்காக வாதாடி வெளிவருவதல்ல எங்கள் நோக்கம். இந்த நாட்டிற்காக, இந்த மக்களுக்காக போராடுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அந்த வைராகியத்தோடு நின்னார். அப்பதான் அவங்க அப்பா எழுதின கடிதத்துக்கு சொல்றாரு. நான் மட்டும் தனியா வந்துருவேன் நினைச்சிடாத. இந்த நாட்டில் நீ எல்லாம் எவ்வளவு பெரிய சுதந்திரத்துக்காக போராடியவரு. நீ இப்படி தோத்து போயிட்டிய. உன்னுடைய சோதனையில் நீ தோற்று விட்டாய் அப்படின்னு. உனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. உன் பையனை இழக்கிறதுக்காக, இந்த நாட்டுக்கு கொடுக்கறதுக்காக. உன் சோதனையில் நீ தோத்து போயிட்ட. உன்னுடைய அவல நிலையை நினைத்து நான் பரிதாபப்படுறேன். உன் பலவீனத்துக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். வேற யாராவது இருந்தா உன்னை பச்சை துரோகி என்று சொல்லியிருப்பேன் என்று எழுதுகிறார். அவருடைய அதுதான் எந்த அளவுக்கு அவர் அப்பாதான் அவருடைய தேசத்திற்கு கொடையாக இந்த வளர்த்தெடுப்பதற்கான காரணமாக இருக்கிறார். ஆனால் அவரே எப்பொழுது இந்த தேசத்திற்கு ஒரு பரிதாபமான நிலையில் மகன் போய் ஐயோ மகன் செத்து விடுவானே என்று அஞ்சி ஏதோ ஒரு பரிதாபத்தில் ஒரு பரிதாபம் வந்துருக்கிறோ அப்படின்னு நினைக்கும் போது கூட என் மீது பரிதாபப்படாதே என்றார். அம்மாவை அழுவாத, கண்ணீர் விடாத, தயவு செய்து என்னை பார்க்காத, என் பணத்தை வாங்காத,
நீ வந்தா கண்ணீர் விட்டு அழுவ, அது என்னை அவமானப்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு அம்மாவுக்கு எழுதுறார். அந்த அளவுக்கு ஒரு வைராகியத்தோடு போராடிய ஒரு தோழர். தீண்டாமையை பற்றி ஒரு தெளிவான நிலை எடுத்தவர். அவங்க தாத்தா ஆரிய சமாஜ்ல இருந்து, ஏன்னா அவங்க தாத்தாவால தான் வளர்க்கப்படுறாரு. அதனால ஆரிய சமாஜத்துடைய தாக்கம் அவருக்கு அதிகமா இருந்தது ஆரம்பத்துல. ஆனால் அதையெல்லாம் அவர் ஒன்றும் செய்துவிட முடியலை. சமூக புறச்சூழல், போராடுகின்ற புறச்சூழல் அவரை மாற்றுகிறது. அவங்க அப்பாவுடைய தியாகம், அவங்க சித்தப்பா, அவங்க குடும்பத்தினுடைய தியாகம் இவரை மாற்றுகிறது. உண்மையிலே சிறிய வயதிலேயே மிக தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு, ஒரு சோசலிச சித்தாந்த ஒரு தெளிவோடு அவர் இந்த களத்துக்கு வந்து போராடினார். அதான் முக்கியமானது. ஜாதியை பற்றி பேசுகிறார். ஜாதியினுடைய மாற்றத்தை பத்தி பேசுகிறார். இந்த சமூகத்தில் வேரூன்றி இருக்கிற சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிறார். சமூக மாற்றத்தின் மூலமாக இந்த சாதியை ஒழிக்க முடியும் என்று கூறுகிறார். வர்க்க போராட்டத்தின் மூலமாக ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதோடு இல்லாமல் உள்நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். அதனாலதான் விவசாயிகள் தொழிலாளர்களுடைய ஒற்றுமையினுடைய புரட்சியை பற்றி பேசுகிறார். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கட்டத்துல இந்தியாவில் இவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு மிக சிறந்த தெளிவோடு ஒரு முன்னோக்கிய பார்வையை வைத்திருந்தவர் தோழர் பகத்சிங். ஒரு வளர்ந்த கட்டம். அதுவும் 23 வயது. 23 வயதுல கூட சொல்ல முடியாது. அவர் எழுதின காலகட்டம் 28 எல்லாம் பாத்தீங்கன்னா, அவருக்கு 19, 20 வயது தான். 20 வயசு தான் இருக்கும். 23 வயசு கூட இல்ல. அப்படி ஒரு தெளிவு 28ல. 1928ல எழுதுற அவர் கட்டுரைகள்ல எல்லா கட்டுரையும் எடுத்து பாருங்க. கேளாத செவிகள் கேட்கட்டும். அவருடைய அதே போல இளைஞர்களுக்கு எழுதிய அந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டாலும் சரி. ஒவ்வொரு கட்டுரையிலும் தனது தெளிவான சிந்தனையை இந்த சமூக மாற்றத்தை எப்படி நிகழ்த்துவது என்பதை வைத்தவர். ஒரு குறிப்பான திட்டம், ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான திட்டம், அதை சம்பந்தமான செயல் தந்திரம் இதெல்லாம் இன்னும் வரல. ஆனாலும் அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியே வரல. அப்பயே கம்யூனிஸ்ட் கட்சியும் வளர்ந்து கொண்டிருந்த கட்டத்தில் தான் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் உள்வாங்கியவராக இருந்தார் என்பதற்கான சாட்சி அவருடைய சிறைப்பிடிப்பு. இதெல்லாம் தெரியல அவருக்கு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து வந்ததெல்லாம் தெரியல அவருக்கு போலகுது. இந்த பக்கம் எல்லாமே தெரியல போலகுது. அப்படிலாம் இல்ல. எல்லாம் தெரிந்தவராக இருக்கிறார். எம்.என். ராயுடையது அவருடைய குறிப்புகளில் இருக்கிறது. காந்தியை பற்றி பேசுகிறார். காந்தியின் மீது அவர் சொல்றார், காந்தியின் மீது மரியாதை உண்டு. அவருடைய மக்களை திரட்டுகின்ற அந்த இயக்கத்திற்கு அவர் மிகப்பெரிய மரியாதை கொடுத்தார். மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்பதை விரும்பினார். மக்கள் இயக்கத்தினுடைய வழிமுறையிலே செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சாத்வீக போராட்டம் அல்ல. அவர் சொன்னார், மக்கள் தான் அந்த போராட்டத்தை தீர்மானித்து மாற்ற முடியும் என்று அவர்கள்தான் தீர்மானிக்கிற சக்தி என்பதை தெளிவாக ஒரு வரையறுத்துக் கொண்டவர். அதெல்லாம் அந்த அளவுக்கு முன்னேறி இருந்தார். அதுல இருந்து இன்னும் முன்னேற வேண்டும் என்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் முதல் அந்த நிலையே இருந்ததை பின்வாங்கி போனதுதான் பெரிய பிரச்சனை. பகத்சிங்கினுடைய பார்வையை உள்வாங்கி கொண்டிருந்தால் அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடுத்த கட்ட விஷயமும் மாறி இருக்கும். அதே போல் பகத்சிங் உயிரோடு இருந்திருந்தால் வெடிகுண்டு வீசி போய் அதை பிரச்சாரமா மாத்துறதை விட அவர் தலைமறைவாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி இருந்தால் உண்மையிலேயே உண்மையிலே பார்க்க ஒரு நிதர்சனமாக பார்க்க வேண்டியதால் அவருடைய அறிவியல் வளர்ச்சிக்கும் அவருடைய திரட்டலுக்குமான அந்த இது பார்த்தீங்கன்னா பல பகுதியில் போய் திரட்டி இருக்கிறார். அவருடைய திரட்டல், அவர் கூட இருந்த தோழர்கள் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் உண்மையிலே சொல்லப்போனா ஒரு சன்னியாச்சன் எப்படி அங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் மாவோ மிக அடுத்த கட்டத்தை நகர்த்தி இருந்தாரோ அந்த இடத்தில் உண்மையிலேயே பகத்சிங் நகர்த்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கணிக்க முடியுது. இது கணிப்பு தான். ஆசை என்ற அளவுக்கு குறுக்கி சின்னதா பார்க்கலாம். அதைக்கும் மேலேயே சொல்றேன். ஏன்னா அவருடைய தெளிவு, அவருடைய ஒரு விசாலமான பார்வை, அவரு நேருவை பற்றின பார்வை, எந்த விஷயத்துல போனாலும் அவர் சொல்றாரு, நேரு சரியான கேள்வியை கேட்கிறாரு, தவறான பதில சொல்றாருன்னு. கேள்விலாம் நல்லாதான் இருக்குது. பதில் வேற எங்கேயோ இருக்குது. அதேதான் சுபாஷ் சந்திர போஸையும் பார்க்கிறார். அவர் எல்லாத்தையும் செயல்பாட்டுல இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களையோட உள்ள இருந்து எப்படி போராடுவது, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அவர் காங்கிரஸ் வந்து வெளியேறி போறாரு. ஆனால் வெளியேறி போனாலும் வேற ஒரு நிலை எடுத்து போயிறாரு. ஒரு தேசிய விடுதலை நோக்கி போறாரு. ஆனால் உள்நாட்டில் இருக்கிற மக்களோடு இணைந்து எப்படி போராடுவது என்பதை அவர் தவறிவிட்டார் என்பதையும் கூட அவர் எழுதின கட்டுரைகள் எடுத்து படித்தால் தெரியும். நேரு பற்றியும் சுபாஷ் சந்திர போஸை பற்றியும் ஒரு மதிப்பீடு வைத்திருக்கிறார். அவர் மதிப்பீடு அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. மதிப்பீடுகள் மிக சிறப்பானது. மக்கள் மக்கள் புரட்சி, மக்கள் இயக்கம் இதையெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கும், அதற்காக நாம் வர வேண்டும் என்பதற்காக தான்
அவர் குண்டுகளை வீசுகிறார். அவர் சொல்கிறார், நான் நினைச்சிருந்தா கவர்னர் மேலே குண்டு வீச முடியும். ஆனா எங்களோட நோக்கம் அது இல்ல. நாங்கள் கேளாத செவிகளையும் கிழித்து கேட்க வைக்க வேண்டும் என்பதற்காக போட்டோம். இந்த குண்டை வீசினோம் என்று சொல்கிறார். அதான் உண்மை. ஆனால் அவருடைய இழப்பு நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. உண்மையிலேயே தூக்குல போடும்போது அவருடைய கண்ணை கட்டி தூக்குல போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது கருப்பு துணி போடுவாங்க மேல. போடாத, கண்ண மறைக்கும். நான் இந்த பூமியை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். எதற்காக? இந்த அவர் அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதியிருக்கிறார். என்னுடைய இறப்பு இந்த சமூகத்தை உயிர்த்தெழச் செய்யும். வெடித்து கிளம்பும், வெறியூட்டும், பித்துக்கொள்ளச் செய்யும். இதன் மூலமாக இங்கு ஒரு சுதந்திரத்தை சாதிக்கும் என்று சொன்னார். அதைதான் கடைசியில அவர் கண்ணை நான் இந்த இன்னும் இன்னும் ஒரு படி மேல அதுக்கு முன்னாடியே சொல்றாரு. ஒரு கடிதம் எழுதுறாரு. என்னன்னு? என்னை தூக்கில் ஏற்றாதீர்கள், என்னை சுட்டுக் கொல்லுங்கள். என்னுடைய ரத்தம் இந்த பூமியில் தெறிக்கட்டும் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய இதெல்லாம் எவ்வளவு வலிமையான வார்த்தைகள், எவ்வளவு வலிமையா அந்த அவருடைய உறுதியை நினைத்து பார்க்க முடியாது. நான் ஒரு போர் குற்றவாளி. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ந்தெழுந்து போராடிய ஒரு போர் குற்றவாளி. என்னை சாதாரண குற்றவாளி போல் என்னை தூக்கில் ஏற்றாதீர்கள். போர் குற்றவாளியாக நடத்துங்கள். இது எவ்வளவு பெரிய கோரிக்கை தெரியுங்களா? இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அரசு அதிகாரத்தை நோக்கி நான் என்னுடைய கேள்வியை வைத்திருக்கிறேன். என்னுடைய போராட்டத்தை வைத்திருக்கிறேன். நம்ம இன்னைக்கும் பாராளுமன்றத்துல போய் உட்கார்ந்துட்டு அரசு அதிகாரத்தை பற்றி கேள்வி. இது பகத்சிங்கினுடைய வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம். அதுதான் நான் அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ந்தெழுந்திருக்கிறேன். நான் போராடி இருக்கிறேன். என்னை போர்க்கைது குற்றவாளி கைதியாக நடத்தி என்னை சுட்டுக் கொல்லுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். பிறகு அது எங்க கையில இல்ல அதிகாரம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சரி அப்படியா? சரி என் கண்ண கட்டாத. கருப்பு துணி போடாத. என் கண்ண மறைக்காத. நான் இந்த பூமியை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். கடைசியில் கூட புரட்சி ஓங்குக இன்கிலாப் ஜிதாபாத். இந்தியா சுதந்திரம் வெற்றி பெறும் என்று முழக்கமிட்டுதான் அதற்கு முன்னாடியே சுதந்திர கீத சுதந்திர கீதங்களை பாடினார். அவர் சொல்றாங்க அந்த 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 சிறைக்குள்ள இருந்தவர்கள் எழுதிய அந்த குறிப்புகள் அந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க. பாடிக்கிட்டே வந்தாங்க. அந்த அளவுக்கு அதாவது சுதந்திர கீதங்களை பாடுகின்ற அன்னைக்கு இருந்த எல்லா பாட்டுகளையும் அன்னைக்கு 2 பாடல்கள் அதெல்லாம் பாடிக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு தூக்கில் ஏற்றும்போது கூட இந்த பூமியை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அது சுதந்திரத்தை என் நாட்டை பார்த்துக் கொண்டே தான் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று போராடினார். எதற்காக? இந்த நாடு, இந்த மக்கள் விழித்தெழுந்து போராடுவார்கள். என்னை வைத்துக்கொண்டு போராடுவார்கள். போராடி கண்டிப்பாக இது சுதந்திரம் பெறும். அதை நான் லட்சிய கனவை பார்ப்பேன் என்று அன்று கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தாரே, நாம் எப்படி பார்க்கப் போகிறோம்? இதுதான் அடுத்த கேள்வி. கண்ண திறந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக? போராடி நாமலாம் இத மீட்டு இது இந்த சுதந்திர நாட்டை உருவாக்கி தருவோம் என்று இருந்தார்கள். ஆனால் அப்படியா நடந்தது? நடக்கவே இல்லையே. அவர் சொல்றாரு, பிரிட்டிஷ்காரன் போயிட்டா, இங்க முடிஞ்சுச்சா? இல்ல. இங்க அடிமைப்படுத்தல் நடக்கும் அப்டின்னாரு. கடைசியில பிரிட்டிஷ்காரன் போய் பொருளாதார போராட்டம், அதாவது பொருளாதார போராட்டம் இவங்க குறுக்கி பார்க்குறாங்க. ஆனால் இந்த நாடு அடிமைப்படுத்துவதற்கான அத்தனை மூலதனங்களும் இங்கே இருக்கிறது என்பதை அவர் சொன்னார். அதிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார். சோசலிச கனவை கண்டார். சோசலிச லட்சியத்தை உயர்த்தி பிடித்தார். கனவை கண்டது மட்டுமல்ல, அதை எப்படி அதற்காக கொண்டு வருவதற்காக போராட வேண்டும் என்பதற்காக போராடினார். அப்படி சோசலிச லட்சியத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லாரும் அடையாளமா எடுத்து போடுற மாதிரி இவரையும் எடுத்து சாப்பிட்டாங்க பகத்சிங். சேக்குவார கூட மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சாங்க. பகத்சிங் அடையாள ஆளா மாத்திட்டாங்க. பகத்சிங்குடைய எழுத்துக்கள் இன்று பேசப்படுவதில்லை. அவர் உயிர் நீத்தார், போராடினார், சாண்டர்சனை கொன்றார். இப்படிதான் பேசப்படுகிறதே தவிர, அவருடைய கருத்துக்கள் சாதி ரீதியான சாதியை எதிர்த்த, தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்த, இங்கே மத ஒடுக்குமுறையை எதிர்த்த, இங்கே ஜனநாயகமற்ற ஒரு ஆட்சி அமைப்பு முறை அமைந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் சொன்னாரோ அதை அத்தனையும் மறந்துவிட்டார்.
ஏகாதிபத்தியத்தை எப்படி இருந்தாலும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொன்னாரோ, அதனுடைய மூலதனங்கள் இங்கே மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது அது மூலதனம் இருக்கும் வரையில் அடிமைப்படுத்தும் என்று சொன்னாரே, அதை வெளியேற்றாமல் நம்ம இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். மாறி இருக்குது. பிரிட்டிஷோட மூலதனம், பிரிட்டனோட மூலதனம் இன்னும் இருக்குது. இல்லல்லாம் எங்கேயும் போயில்ல. அதே அளவுக்கு அமெரிக்காவினுடைய மூலதனம் மேலோங்கிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அதனுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் மூலதனம் பயங்கரமாக நம் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பகத்சிங் கண்ட கனவை பகத்சிங்குடைய லட்சியத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு மாறாக அவர் உருவத்தை உயர்த்தி பிடிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரை கொச்சைப்படுத்துவதற்கு அவர் சொன்னாரே, அவருடைய தந்தைக்கு சொன்னதுதான். பலவீனமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறது அப்படின்னு இருக்கிறோமே தவிர, உண்மையிலே அவர் சொன்னால் பச்சை துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். யாரை பார்த்து? கம்யூனிஸ்டுகளை பார்த்து. இந்த நாட்டின் விடுதலை அமெரிக்கா ஆதிக்கத்தை செய்து கொண்டிருக்கிறதே, அவர்களெல்லாம் துரத்தி அடிக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் நாம் எழுந்து போராடாத இன்னும் அந்த ஏதாவது ஒரு 4 சீட்டுக்காக 5 சீட்டுக்காக எவ்வளவு பெரிய எதிர்க்கட்சி. அன்று காங்கிரஸ் இருந்தபோது, காங்கிரஸ் உச்சத்தில் இருந்தபோது அதற்கு சவால் விடும் வகையில் மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. தெலுங்கானா போராட்டத்தை உட்பட தெபாகா எழுச்சி போராட்டம், தெலுங்கானா போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் மூலமாக இந்த நாட்டில் ஒரு எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என்று ஒரு மாதிரிகளை உருவாக்கிய கட்டம் அது. அவ்வளவு பெரிய கட்சி இன்று 4 சீட்டுக்கும் ஓட்டுக்கும் நிலைமைகள் மாறி இருக்கிறதே என்று அவமானப்பட வேண்டியதா. இது பலவீனம். வர்க்க சமரசத்தால் வந்த பலவீனம். இப்படி இருந்தால் அன்று 60 சீட்டு வச்சுட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் பிறகு எதிர்த்து அடுத்து வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 60, 62 சீட்டு வச்சுட்டு இது பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு 6 சீட்டு இருக்குமா? 10 சீட்டு இருக்குமா? இன்னுமா உண்மை அது மக்கள் மத்தியிலே போய் சாதிப்பதற்கு இன்னைக்கு பகத்சிங் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் எதற்காக கடைசியில் கர்ஜனை முழுகினாரோ, நீதிமன்றங்களிலே எப்படி தெளிவோடு தன்னுடைய கருத்துக்களை வைத்து போராட வேண்டும் கர்ஜனை முழுகினாரோ, 1930களிலே கம்யூனிஸ்ட் கட்சியிலே தீர்மானம் போடப்பட்டதே, டிராப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிராப்ட். அந்த 1930களில் வந்த இதுவை கூட இன்று செயல்படுத்துவதற்கு நாம் தயார். பாராளுமன்றத்தை செயல்தந்திர ரீதியாக பயன்படுத்தி அம்பலப்படுத்தி அதை ஒரு சரியான விடுதலை பெற்ற சுதந்திரம் பெற்ற ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு ஜனநாயக அரசை நிறுவுவதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும். ஆனால் எந்த கட்டத்தில் அதை பயன்படுத்த முடியும், எந்த கட்டத்தில் அது பயன்படுத்த முடியாது என்ற லெனினியத்தின் பார்வையை கூட அவர்கள் ஒரு சிறிதும் உள்வாங்காமல், இன்று எல்லாரையும் தான் சொல்றேன், ஒரு சிறிதும் உள்வாங்காமல் எல்லா நேரத்திலும் அங்கே உழன்று கொண்டிருக்கிற நிலைமையிலே நாம் கட்டுண்டு இருக்கிறோம். பல கட்சிகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது உள்ள. திமுக பின்னாடி இருக்குது, காங்கிரஸ் பின்னாடி இருக்குது, இல்லைன்னா அங்க பல்வேறு மாநில அதனுடைய மாநில கட்சிகள் பின்னாடி இருக்குது. என்ன ஒரு கொடுமை. நாம் சீட்டு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாட்டை, சமூகத்தை மாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அந்த மாற்றத்தை யார் செய்வது? கம்யூனிஸ்டத்தின் பெயராலே வைத்துக் கொண்டிருந்தால் தானாக மாறிவிடுமா? இன்று எதிர்க்கட்சி கூடாக மாற தயாராக அந்த மேடையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு வக்கற்று போற அளவுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சியாக கூட இல்லை. அரசு அதிகாரத்தை பற்றின கேள்வியை தூக்கி வைத்து விட்டு அரசு அதிகாரத்தில் ஏதாவது ஒரு மூலையில் எனக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்கிற நிலைமைக்கு நாம் போய் நிற்கிறோமே. இந்த கார்ப்பரேட்டுகளின் செல்வாக்கில் நாமும் ஆட்பட்டு அதனின் ஒரு பகுதியாக மாறிவிட்டோமே. இந்த விஷயத்தை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டாமா? பகத்சிங் கண்ட கனவு என்ன? இறையாண்மை கொண்ட அரசு, ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறிந்து விட்டு ஒரு சுதந்திரமான அரசு, உள்நாட்டிலே சாதியற்ற, மதமற்ற, சமத்துவமான ஒரு சமூகம், ஒரு சோசியலிச சமூகம். இதை அடைவதற்கான லட்சியத்தை எப்படி உயர்த்தி பிடிப்பது? மக்களை சென்று அவர்களை அரவணைப்பது, அவர்களை வென்றெடுப்பது, அவர்கள் மூலமாக இந்த நாட்டை மாற்றி பாராளுமன்றத்தில். அதுவும் ஆளுவர்க்க கட்சிகளே கூட போய் நின்று அவங்க கொடுக்கிற சீட்டை வச்சுட்டு இந்த நாட்டின் ஆளுவர்க்கத்தை மாற்றிவிட முடியுமா? கற்பனையிலும் கற்பனையாடா. அவன் கொடுப்பானா சீட்டு,
அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அவங்களே மாத்திருவோமா? இப்படி ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உலகத்தில் நாம் எங்கும் பார்த்ததில்லை. ஒரு பிரச்சார மேடையாக அதை பயன்படுத்தி மாற்றியமைப்பதற்கான போராட்டத்தை செயல்தந்த ரீதியாக எடுத்திருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் இன்று பேரம் பேசக்கூடிய இடத்தில் கூட இல்ல. மத்தவங்களாவது தம் பிடிச்சு எனக்கு 10 குடுக்குறியா, 5 குடுக்குறியா, 4 குடுக்குறியான்னு இவங்க முதல்ல எடுத்த உடனே பஸ்ல ஏறி உட்காந்துட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு கிடைச்ச சீட்டு போதும் நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு. என்ன ஒரு இது. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் இந்த நாட்டின் ஜனநாயகம் தேர்தல் முறை கூட இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய வேலை. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தேர்தல் இருக்குது. ஒரு தடை செய்யப்பட்ட காலத்தில் எப்படி பயன்படுத்துவது? ஒரு பிரச்சார மேடையாக பயன்படுத்துற அளவுக்கு பலம் பெறும்போது அதை எப்படி பயன்படுத்தி அடுத்த மக்கள் இயக்கத்துக்கு மாற்றுவது? அப்படின்றது முக்கியம். இன்னைக்கு ஏன் சீட்டுக்கும், ஓட்டுக்கும் ஒரு 4 சீட்டு கிடைக்குமா? 3 சீட்டு கிடைக்குமா? 2 சீட்டு கிடைக்குமான்னு ஏன் போய் உட்கார வேண்டிய நிலைமை வந்தது? ஏனென்றால், இங்க ஒரு பிரச்சனை. இந்த தேர்தல் முறை கூட, இந்த தேர்தல் வடிவம் அமைப்பு கூட தொகுதி வாரி பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது. எத்தனை பேர் வேணாலும் ஓட்டு போடலாம். நீ ஓட்டு போட்டாலும் போடலனாலும் அவன் கவலைப்பட போறதில்ல. இப்போ மொத்தம் 100 பேர் இருக்கிறீங்களா? 10 பேர் ஓட்டு போட்டா போதும். அந்த 10 பேர்ல ஒருத்தன் 5 வாக்கு வாங்குனா போதும். முடிஞ்சுது கதை. மீதி ஏன்டா 90 பேர் போடலன்னு இது கேட்கறதுக்கு எங்கேயும் இங்க இல்ல. இந்த தொகுதி வாரி பிரதிநிதித்துல கூட 51% ஓட்டு வாங்குகின்ற முறை கூட இங்கு இல்லை. சரி, இது ஒரு பக்கம். ஆனால் இந்த கம்யூனிஸ்டுகள் தொழிற்சங்கங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், விவசாய சங்கங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா சங்கங்களையும் வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட, இவர்கள் கணிசமாக ஓட்டு வாங்கும் சூழ்நிலை மத்த மாநிலங்கள் இங்க கூட வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த அளவுக்கு ஏற்ற மாரி அங்க ஒரு கட்சி வாரி பிரதிநிதித்துவமோ, இல்ல வர்க்கத்தின் அடிப்படையிலான பிரதிநிதித்துவமோ, இங்க எந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனும் இல்லை. விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இங்கே இல்லை. அது இருந்தாலாவது 4 ஒரு 10 சீட்டு நான் இங்க ஓட்டு வாங்குன அளவுக்கு போய் எல்லா கட்சியிலும் இந்த கட்சி மட்டும் இல்ல. எல்லா கட்சியினுடைய குரல் ஒலிச்சு இருக்கும். இப்போ ஒரு கார்ப்பரேட் கட்சியினுடைய குரல் தான் ஒலிக்குது. ஏன்னா தொகுதி வாரி பிரதிநிதித்துவத்தில் கார்ப்பரேட் கட்சிகள் தான் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் விகிதாச்சார பிரதிநிதித்தில் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கும். எல்லா மேடைகளையும் எப்படி பயன்படுத்துவது என்பது செயல்தந்திர பிரச்சனையாக இருந்தாலும் கூட, அதிக வாய்ப்புகளையும் எல்லா வர்க்கங்களும் சேர்ந்து அங்கே அம்பலப்படுத்துவதற்கு, இந்த ஆட்சி அமைப்பை எப்பொழுதெல்லாம் எங்கே கார்ப்பரேட்டுகள் சரி செய்து அதை எதிர்த்து போராடுவதற்கு, பாராளுமன்றத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புள்ளது அம்பலப்படுத்துவதற்கு ப்ரொபோர்ஷனல் விகிதாச்சார பிரதிநிதி. அது கூட இங்க இல்ல. உலகத்தின் 67% நாடுகள் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சார பிரதிநிதித்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. ரீகால் கிட்டத்தட்ட 37% சொல்றேன். 30% குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ரீகால் மெத்தட் வச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்துதல் நம்ம எவ்வளவு விஷயங்கள் விவாதித்துக் கொண்டிருந்தாலும், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று அதாவது எப்படி எப்படி அமைப்பது, இந்தியாவுக்கு எப்படி தகுந்த மாதிரி அமைப்பது என்பது விவாதிக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும், ஆனால் ப்ரொபோர்ஷனல் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பது குறைஞ்சபட்சம் ஒரு வர்க்க மக்களின் அதாவது தொழிலாளர்களின், விவசாயிகளின், வணிகர்களின், இங்க இருக்கிற உழைக்கும் வர்க்கங்களின் குரலையாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இவர்களை கெஞ்சிக் கொண்டு 4 சீட்டு குடுத்தா நம்ம போய் ஏதாவது பேசுவோமா? என்ன பேசுறது? எல்லாரும் போயிட்டா 0 ஹவர்ஸ்ல பேசுவாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு நேரம்லாம் அவங்க சொல்ற டைம் பேசிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அது பேர் 0 ஹவர்ஸ். அது பிரிட்டிஷ்காரன் உருவாக்குனது அது. ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்துல கூப்பிட்ட உடனே, "அப்படியா? வா, நீ பேசலாம். எப்ப பேசலாம்? எல்லாம் முடிஞ்சிரும். எல்லாம் முடிவு பண்றோம். கடைசியா நீ உனக்கு தேவையானது பேசிட்டு போ." பேச மட்டும் பேசலாம். அதுக்கு மேல அது விவாதம்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேசிட்டு போலாம். அவ்வளவுதான். 0 ஹவர். இந்த 0 ஹவர்ல பேசுறதுக்காக துடிக்கிற துடிப்பு இருக்குதே, என்னத்த அம்பலப்படுத்த முடியும்? எல்லாம் தான் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் பேச முடிஞ்சது? மக்களை சார்ந்து நின்று இயக்கம் நடத்தாமல், பகத்சிங் கேளாத செவிகளும் கேட்க வேண்டும் என்பதற்காக குண்டை போட்டுவிட்டு, அங்கே பிரச்சாரத்தை எப்படி நடத்தினானோ, அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, இன்னொரு முறையிலே நான் இப்ப அவங்களுடைய சின்னமே பகத்சிங் தான் உருவம். ஆனால் நாம் அப்படி இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். நாம் என்றது இங்க இருக்கிற எல்லா மக்களுமே பகத்சிங்கினுடைய தியாகத்தை எதுக்காக தியாகத்தை உயர்த்தி பிடிக்கிறோம்? அவருடைய லட்சியங்களுக்காக தியாகத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். எல்லாரும் தான் தியாகம் பண்றான். இந்தியாவின் முதல் சுதந்திர விடுதலை போர் என்று சாவர்கர் சொல்றதாக சொல்கிறார்கள். இல்லை, மார்க்ஸ் சொன்னார். 1857 முதல் சுதந்திர போர் என்று. அப்பத்திலிருந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருக்கிறது. அதை பிரித்தாளும் சூழ்ச்சி அன்று தொடங்கிய பிரித்தாளும் சூழ்ச்சி இன்று வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை உடைக்க வேண்டும் என்றால், இதை
செயல்தந்திர ரீதியாக பாராளுமன்றத்தை கூட எப்படி அவர் பயன்படுத்தினாரோ யாரு? பகத்சிங். அதே போல் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் கூட அதிக வாய்ப்புகள் நமக்கு எப்படி கிடைக்கும் என்பதை நாம் பயன்படுத்தணும். அந்த பாராளுமன்றத்துல குண்டு போட்டு பிரச்சாரத்தை பயன்படுத்தினார். எப்படி பிரச்சாரத்துக்காக மேடை ஏறி நீதிமன்றத்தின் படிகளிலே தன்னுடைய இன்னைக்கு இருக்கிற பாசிச ஆட்சிகள் எல்லாம் நம்மள நீதிமன்றத்துல பேச விடுமானேன்னு தெரியாது. இன்னைக்கு நீதிமன்றங்களே இன்னைக்கு பாசிசமாக மாறி போய் கொண்டு தனக்கு தோணதெல்லாம் தீர்ப்பு கொடுப்பாங்க. கேட்கவே முடியாது. கேட்டா கண்டெம்ட் அவரை கூப்பிட்டு அவங்க நினைச்சதெல்லாம் தீர்ப்பு கொடுப்பாங்க. யாரும் கேள்வி கேட்க முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குதா இல்லையா? அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு தீர்ப்பு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதை கேட்டால் கண்டெம்ட் ஆக்ட். எவ்வளவு பெரிய கொடுமை இது. நீதிமன்றங்களே இன்று பாசிசமயமாக இருக்கிறது. நீ நீதிமன்றத்தில் பேச முடியவில்லை. அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பேசாத விட்டுப்போம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இன் கேமரா ப்ரொசீடிங் போய் பாருங்க. அந்த ஊப்பா சட்டத்தின் கீழ் நடத்துற அந்த விசாரணைகள் எல்லாம் பாருங்க. எல்லாம் உங்களாம் பேசுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. நீ தொலைவா நிக்கணும். அந்த பக்கம் அங்க நின்னுக்கோ. இங்க வந்து இப்பெல்லாம் பேச வக்கீல் இருக்குதா? வக்கீல்னா நீ இலவசமா வக்கீல் வச்சுக்கோ. நீ பேசாத, போயிட்டே இரு. இங்க பேசுவாங்க அக்யூஸ்டுகளுக்கு வந்து, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வந்து உரிமை அதிகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊப்பா சட்டத்துல போய் பார்த்தா தெரியும். அவர்கள் பேசுவதற்கெல்லாம் மிஞ்சி பேசினா அதுக்கு மேல ரொம்ப இது பண்ணா பிடிச்சி போலீஸ்காரன் பிடிச்சி இழுத்து போயிடும். பேசுவதற்கு கூட வாய்ப்பில்லை. அதெல்லாம் பகத்சிங் காலகட்டத்தில் கூட இருந்த அந்த பழைய காலனி ஆதிக்கத்தில் இருந்த அந்த நிலையோட இன்ற புதிய காலனி ஆதிக்கத்தினுடைய கொடுமை பாசிசம் உச்சபட்சமாக இருக்கிறது. இதற்கு என்னென்ன செயல்தந்திரம்லாம் பயன்படுத்தி இதை மாற்ற வேண்டும் என்பது நாமும் புதிய உத்திகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவைகளும் இன்று பாசிசத்தில் எல்லா மட்டத்திலும் வாயை அடைக்கிறது. நாம் ஏன் நம்ம மூச்சையே அடைக்கிறது அப்படின்ற நிலைக்கு போயிருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஜதீந்திரநாத் தாஸ் சிறையில் உண்ணாவிரதம் இருந்து செத்து போய்விட்டால் அப்படின்னு சொல்லி அவன் வலுக்கட்டாயமாக அன்னைக்கு எல்லாத்தையும் செஞ்சாங்க. வலுக்கட்டாயமாக 10 பேர் கொண்டு வாடகைகளை கொண்டு அன்னைக்கு வலுக்கட்டாயமாக பைப்பின் மூலமாக அவர் நுரையீரலாத ஏத்தினாங்க. இன்னைக்கு எந்தவித நோய்க்கு டான்சாமி பார்க்கின்ஸ் நோயிலால பாதிக்கப்பட்டவர் தனக்கு தேவையானதை எடுத்து குடிப்பதற்கு கூட வழி இல்லாத சாய்பாபா அவரால் நகரக்கூட முடியாது. அவருக்கு சரியான கழிப்பறைக்கு கூட இல்லாமல் சாவடிச்சு. இதெல்லாம் எங்க பேசுறது? அடிப்படை தேவைகளை கூட உள்ளே ஒரு மனிதனாக நடத்துவதற்கு கூட தயாரில்லாத சிறைச்சாலைகள் இருக்கு. அவன் சிறைச்சாலை வெளியே பெருசா பேசுகிறார். அதெல்லாம் சும்மா. இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து பாருங்கள். இந்த சிறைச்சாலைகளுடைய யோகியதையை நல்லாக தெரியும். இந்த சிறைச்சாலையுடைய யோகியதை எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இந்த காவல்துறையினுடைய யோகியதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இவருடைய கொடூரத்தை, அடக்குமுறையை, இவருடைய அயோக்கித்தனத்தை, இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டை அடிமை வைக்கிறதை எதிர்த்து, இந்த அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடி பாருங்கள். அப்பொழுது தெரியும் அவருடைய கொடூர முகம். அதுதான் இப்பொழுது ஊப்பா சட்டங்களிலே இஸ்லாமிய சிறைவாசிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, அதையெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா நிலையிலும் பாசிசம் குடியேறி போய்கொண்டிருக்கிறது. தேர்தல் நடத்துகின்ற அந்த தேர்தல் ஆணையமே பாசிசமயமாகி கொண்டிருக்கிறது. எதை நினைச்சதை எது வேணாலும் செஞ்சுட்டு போகுது. அதுக்கு நீதிமன்றம் வக்காலத்து. ஏன்னா ஒண்ணு ரெண்டுப்பா அட்ஜஸ்ட் பண்ணி எதனா ஒண்ணு சேர்த்துக்குப்பா, ஏன்பா இப்படி பண்ற? அது ஆதார் கார்டு தான் நான் சேர்த்துக்குப்பா. மற்றதெல்லாம் அதெல்லாம் நீ செய். மற்ற யாருன்னா பணம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. ஆதார் கார்டு சேர்த்துக்க அவ்வளவுதான். ஆனா கணக்கெடுப்புகளில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிஏஏ சட்டத்தில் குடியுரிமைக்கான எல்லா தகவலும் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நயவஞ்சகமாக, சட்டவிரோதமாக, ஏமாற்றுத்தனமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. வீடு வீடாக போய் சேகரிப்பதற்கு பதிலாக நீ எத்தாந்து கொடுக்கலாம், நீ கிடையாது, உனக்கு குடியுரிமை கிடையாது என்ற அளவுக்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்காக சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கூட்டு கணிச்சு பார்த்தா கூட எல்லாத்தையும் திருப்பி மறுபரிசீலனை செஞ்சு கூட 70 லட்சம் வாக்காளர்கள் காணாங்க. எப்படியா ஒரு 70 லட்சம் வாக்காளர்கள் ஆகையால் இன்னைக்கு இருந்த நிலையிலேதான் இந்த கேளாத செவிகள் கேட்கட்டும் என்ற எப்படி பகத்சிங் அன்று முழக்கமிட்டாரோ அதே போல் மக்கள் மத்தியிலே நாம் முழக்கமிட வேண்டும். இந்த பாசிச ஆட்சிக்கு எதிராக நாம் முழக்கமிட வேண்டும். இந்த ஏகாதிபத்திய அமெரிக்க அடிவரித்தனத்தை எதிர்த்து அதை ஆதரிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து நாம் கலகம் செய்ய வேண்டும்.
மக்கள் மத்தியிலே போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும். மக்களை திரட்ட வேண்டும். அமைப்பாக்க வேண்டும். அவர் அமைப்பாக்குவதிலே மிக கவனமாக இருந்தார். அதான் சொன்னேன் 10 பேர் கொண்ட மாநாட்ட போட்டு தீர்மானம் போடுறார். 10 பேருன்னு இல்லங்க. அது அமைப்பாக்குகின்ற வடிவம். அந்த அமைப்பாக்குகின்ற வடிவத்தை கூட அவர் எப்படி முக்கியமாக கருதினார்? எங்கிருந்து பெற்றார்? அது லெனினிடம் இருந்து பெற்றார். காந்தியிடம் கூட அது மக்கள் மயமாக்குவதை கத்துக்கிட்டு வந்திருந்தாலும் கூட, அவர் இதையெல்லாம் செழுமையாக அடுத்தடுத்த நிலையில் போவதிலே லெனினுடைய பங்கு மிக மகத்தானது. அதை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்பதில் மிக கராராக இருந்தார். அதற்காக உயிரை கொடுத்து தியாகம் செய்தார். நாமும் அவ்வழியிலே பயணிக்க வேண்டும். அவர் அன்று கருப்பு துணி மூடாமல் பார்வையை நம்மீது செலுத்தி, இந்த நாட்டில் சுதந்திரம் வந்து விடாதா? ஜனநாயகம் வந்து விடாதா? கண்டிப்பாக அதை என்றாவது ஒரு நாள் சாதிப்பார்கள் என்ற எந்த நம்பிக்கையின் பேரில் இந்த கண்ணை திறந்து கொண்டு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறாரே, நம்மை உறுத்த வேண்டும். ஆம், அந்த கண் நம்மை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதை சாதிப்பதற்கு நாமும் பகத்சிங் வழியிலே பயணிப்போம். வாருங்கள். அதற்கு மிக சிறந்த இந்த நாளை சபதமேற்கும் நாளாக மாற்றியமைப்போம். கண்டிப்பாக அமெரிக்க ஆதிக்கத்தை வீழ்த்துவோம். ஏகாதிபத்தியங்களுடைய ஆதிக்கத்தை வீழ்த்துவோம். அதே போல் உள்நாட்டிலே சாதியற்ற, மதமற்ற ஒரு சமத்துவமான உலகத்தை உருவாக்குவோம். அதற்கான அத்தனை வழிகளையும் நாம் கண்டடைந்துவோம். வாருங்கள், வாருங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.